ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுடைய இருதயம் திகைத்து போய் இருக்கிறதா? தேவைகளுக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து நிற்கிறீர்களா? இவ்வளவு வியாதிகளுக்கு மத்தியில், பலவீனத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து நின்று கொண்டு இருக்கிறீர்களா? என்னை சுற்றிலும் கூட எவ்வளவு தடைகள், எவ்வளவு போராட்டங்கள், இதற்கு மத்தியில் எப்படி ஒரு ஜெயத்தை காண்பேன் என்று சொல்லி உங்களுடைய இருதயம் திகைத்து போய் இருக்கிறதா? உங்களை பார்த்துதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நிச்சயமாய் எந்தெந்த காரியத்தில் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து உங்களுடைய இருதயத்தை கலிவூற செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இது எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இது எவ்வளவு உண்மையுள்ளவர் ஐயா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி இதோ இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த காரியம் மலையை போல நின்று இவர்களை திகைக்க வைத்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் இப்பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவீராக அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. காரணம் இல்லாதபடி இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற மனுஷீக கிரியைகள் செயலற்று போகட்டும் அப்பா. விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். தீமைகள் வெளியேறுவதாக. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தை அனுபவிப்பார்களாக அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், சமாதானம் நிறைந்த ஒரு நாளாய், பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாளாய், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆமேன்.